பிங்கி, சாம், வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுடா. நம்ம ரிலேட்டிவ் வராங்க. அம்மா சரிம்மா, நான் செய்யறேம்மா. அம்மா போம்மா, எப்பவுமே எங்க தான் வேலை வாங்கிட்டே இருப்ப. வேலை செய்யற சாம் கூட கேட்க மாட்டான், நீ வேலை செய்யற மாதிரி கேட்குற. இவ்வளோ எப்படி மாத்துறது? இவ்வளோ சோம்பேறியா இருக்கால. சரி, இவங்களுக்கு நம்ம ஒரு வேலை கொடுக்கலாம். சரி படுறாங்களா பார்ப்போம். ஏய் பேராண்டி, பிங்கி, உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க்கு தரேன். இது யார் செய்கிறீங்களோ அவங்களுக்கு நான் கிறிஸ்மஸ்க்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தர போகிறேன். என்ன தாத்தா வாங்கி தரீங்க? தாத்தா என்ன தாத்தா, என்ன கிஃப்ட் வாங்கி தரீங்க தாத்தா? சொல்லுங்க தாத்தா. நான் உங்கள் 2 பேருக்கும் ஒவ்வொரு விதை தரேன். அதை நீங்கள் நட்டு அதை செடியாக்கி அதில் சீக்கிரமாக யார் செடியில் கனி வருதோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி தர போகிறேன். ஓகே தாத்தா. ஏன் நட்டியாடி? இல்லடா, நீ நட்டியாடா? நான் நட்டேன்டி. நானும் நட்டேன்டா. இனிமே நம்ம 2 பேரும் டெய்லியும் வந்து தண்ணி ஊத்தணும்டா. ஆமா பிங்கி. ஒரு மாதம் பிறகு. ஏ பிங்கி, வா பிங்கி, நம்ம செடிக்கு தண்ணி ஊத்தலாம். டேய் போடா, டயர்டா இருக்குது, நாளைக்கு ஊத்திக்கிறேன் செடிக்கு. சில மாதங்களுக்கு பிறகு சாமின் செடி நன்றாக வளர்ந்து பூ கொடுக்க ஆரம்பித்தது. பிங்கியோ தண்ணி ஊத்தாததால் செடி கருக ஆரம்பித்தது. தாத்தா சொன்ன கிறிஸ்துமஸ் காலம் வந்தது. சாமி, பிங்கி, வாங்க உங்கள் செடிகளை பார்க்கலாம். நான் உங்களுக்கு நாளைக்கு கிஃப்ட் வாங்கி தர போகிறேன். யார் செடி நல்லா இருக்குதோ பார்க்கலாம் வாங்க. வாங்க தாத்தா. தாத்தா, என் செடி வாடி போக ஆரம்பிச்சிச்சு தாத்தா. தாத்தா தாத்தா, அவ செடிக்கு தண்ணி ஊத்தாம சோம்பேறித்தனமா உட்காந்தா தாத்தா, அத்தா அவ செடி காஞ்சி போச்சு. மறுநாள் கிறிஸ்துமஸ் காலை. சாம், சாம், வா, உனக்கு நான் சைக்கிள் வாங்கி வச்சுருக்கேன் பாரு, வா நீ ஓட்டுப்பா. நீ தான் சொன்ன பேச்சு கேட்ட, வா. தேங்க்யூ தாத்தா. தாத்தா எனக்கு எதுவும் இல்லையா தாத்தா? பிங்கி, நான் இப்போ கூட ஒரு விதை வாங்கி தரேன். நீ அதை தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்து வர கிறிஸ்மஸ்க்குள்ளே அது கனி காய்ச்சதுன்னா நான் உனக்கு வர கிறிஸ்மஸில் நான் கிஃப்ட் வாங்கி தரேன். தாத்தா சரி தாத்தா, நான் என் சோம்பேறித்தனத்தினால இந்த செடியை வாட வச்சுட்டேன். கண்டிப்பா இந்த விதையை நான் நல்லா வளர்த்து அந்த கிறிஸ்மஸ்க்குள்ள ஒரு கனி கொடுக்க வச்சிடுவேன் தாத்தா. பிங்கி வா, நம்ம 2 பேரும் சைக்கிளை ஷேர் பண்ணி ஓட்டுவோம். தேங்க்யூ அண்ணா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. இந்த கதையில சாம் பாருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான். பிங்கியோ சோம்பேறித்தனமா இருந்தாள். சாம் கீழ்ப்படிந்ததால் பரிசு பெற்றுக்கொண்டான். நம்மளும் நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிவோம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.